எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தலைவருக்காக பார்க்கலாம், நம்ம எல்லாருமே பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம். இன்ட்ரோல் சீன் பயங்கர பீக். மாஸ் ப்ரோ, படம் மாஸா இருந்துச்சு. நைஸ். தீ பண்ணிட்டாரு, தீ 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 பண்ணிட்டாரு, பயங்கரமா பண்ணிட்டாரு. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். பக்கம் ஓவரால் ரொம்ப நல்லா இருக்கு படம். அதுவும் முக்கியமா பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டோம். நாங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டோம். செம படம். இது ப்ரோ சிட்டுக்கு மோனிகா பாட்டு அது வந்த பிளேஸ் தான் சரியில்லை, பட் ஆனா நல்லா இருந்துச்சு பாட்டு. தலைவர்லாம் எல்லாம் கொளுத்திட்டாரு ப்ரோ, கொளுத்திட்டாரு பயங்கரமா கொளுத்திட்டாங்க. எல்லாம் மாசா இருந்துச்சு, பர்ஃபெக்ட். இப்போ அது நாகார்ஜுனா வந்து ஓகே நல்லா பண்ணியிருக்காரு, பட் அவரோட தயால் அந்த சோபின் ஷாபீர் ரொம்ப ஆசமா பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதுல. நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்ட மூவி. தலைவர் வந்து திருப்பி பார்த்த மாதிரி இருக்கு. ஒர்க் வந்து பயங்கரமா இருந்துச்சு. நான் யூசுவலா வந்து ஆமா ரஜினியோட ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரமா எடுத்திருக்காங்க. கேமரா ஒர்க் பயங்கரமா இருந்துச்சு, ஆங்கிள்லாம். ஸோ நான் ஃபுல்லா என்ஜாய் பண்ணேன். விக்ரம் மூவி கூடலாம் கம்பேர் பண்ணக்கூடாது. லைக் ஸ்டோரி தாறுமாறா இருந்துச்சு. ஃபைட் சீனா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், தலைவரை பயங்கரமா காமிச்சிருந்தாங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸ்பெசிஃபிக்கா டெக்னிக்கலி வெரி வெரி ஸ்ட்ராங் மூவி. ஆசம் நல்லா இருக்கு ப்ரோ படம். இல்லை ஆக்சுவலாக படம் நல்லா இருக்கு. நிறைய பேர் ஆனால் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க படம் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது படம். பார்க்கலாம். கிளைமேக்ஸ் ஒரு 20 நிமிஷம் பிளாஸ்ட், தேட்டர் பிளாஸ்ட். அது டிஏஜி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. சொல்ல போனால் டிஏஜி வந்து இப்போ கோட்டில் வந்து சில பேர் சொன்னாங்க நல்லா இல்லை அப்படின்னு. ஆனால் இதில் வந்து டிஏஜி பர்ஃபெக்ட் 100% மேட்ச் ஆகுது. இல்ல ஆமா இவர் வந்து டிவிக்கல இருக்காரு. ஆனா நல்லா தான் இருக்கு, அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஆமா எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா ஏசி டிக்கெட்லாம் அது எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல, தேவையில்லாதான் அது கொடுக்காம நார்மலா யூஏ கொடுத்துருந்தாலே நல்லா இருந்திருக்கும். ஆமா எல்லாமே இருக்கு. தலைவருக்காக பார்க்கலாம் நம்ம. சூப்பரா இருந்துங்க. ரஜினியோட ஆக்டிங் செமையா இருக்கு. தலைவர் தான். ஸ்டைலு செமையா இருக்கு. எல்லா நடிப்பும் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்க நிச்சயமா ஃபேமிலியோட. அப்படியே தான் இருக்காரு. செமையா இருக்கு. அப்போடு இன்னும் செமையா இருக்கு. இப்போ வேற லெவலில் இருக்கு. அதுவும் செமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. வேற லெவலில் இருக்கு. பார்த்துட்டே இருக்காமா இருக்கு. இல்ல எந்த படமா தான் ஃபர்ஸ்ட் ஷோ தான். ஆமா எதாவது ஃபர்ஸ்ட் ஷோ தான். நல்லா டான்ஸ் தான், பக்கா டான்ஸ் கொடுக்குறாங்க. செமையாக என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருக்கு. தைரியமாக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் டைம் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ கொஞ்சம் லைட்டாக ட்ராக் ஆன மாதிரி இருந்தது. செகண்ட் டைம் பார்க்குறப்போ நிறைய கனெக்டிங் பாயிண்ட்ஸ் நிறையா இருந்தது. எஸ்பெஷலி ரொம்ப ஹைலைட்டாக சொல்லணும்னா நாகார்ஜுன ஆக்டிங் அவர் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. இன்டர்வல் பிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இன்டர்வல் பிளாக்ல நீங்கள் நாகார்ஜுனா, ரஜினிகாந்த், அப்புறம் சுபாஷ், அவர் பேர் மேடம் சோபன், அதுக்கப்புறம் நம்ம லோகேஷ், இவங்க 4 பேரோட பீக் நீங்கள் வந்து இன்டர்வல் பிளாக்ல பார்க்கலாம். இவங்க 4 பேருமே அவங்களோட பெஸ்ட் இன்டர்வல் பிளாக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்டர்வல் பிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப படம் வந்து ஸ்டார்டிங் ரொம்ப ஹைப்பாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. செகண்ட் டே பார்க்கும்போது அந்த மைண்ட் செட் வந்துட்டாங்க எல்லாருமே. ஓகே படம் அளவு இல்லைன்ட்டு. ஆனால் படம் உள்ள வந்து பார்த்தா நிஜமாக சூப்பராக இருக்குது. செகண்ட் டைம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம், செகண்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப வந்து கனெக்ட் பண்ண முடியாது. நிறைய சீக்வன்ஸ் லோகி வந்து அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்தது நிஜமாக. செகண்ட் டைம் அதெல்லாம் சேம் ஃபார்மேட் தான் ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. வேற லெவல் ட்விஸ்ட்லாம் இருக்குது. அவங்க பழைய ஃபார்மேட் தான். பட் படத்தை எடுத்த விதம் தான் மேட்டர். எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி கொண்டு வந்திருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் எல்லா கமர்ஷியல் படத்தையும் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் படம் நல்லா தானே இருந்துச்சு படம். ஆமா வாழ்த்துக்கள் தானா. நல்லா இருந்துச்சுண்ணா. லைக் புதுசாலாம் இல்லை, அதே தான் ஜெயிலர் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு கமர்ஷியல் அமீர் கான் தான் எதுக்கு கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரில. அவர் தான் லாஸ்ட்டில் கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இது பண்ணிட்டாங்க. சிஜி நல்லா இருந்துச்சுண்ணா. சிஜி வந்து நிஜமாவே லைக் அப்ரிஷியேட் பண்ணலாம். லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி இல்லைண்ணா, அவ்வளோதானா. ஃபேமிலியோடையா ஒரு தடவை பார்க்கலாண்ணா, அவ்வளோதானா. அதுதானே நாங்களும் யோசிச்சுட்டு இருந்தோம். படத்தில் கிளைமேக்ஸ் சைடு அதுதானே அதிகமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஃபைட் சீன் நிறைய இருந்தது. மேபி லைக் ரொம்ப திகட்டுற மாதிரி இருந்தது. லைக் அதை அதுக்காக தரலண்ணா, அதுக்காக கொடுத்துருக்கணும்னு. அது ரொம்ப ஒரு இதுவான சிஜிஏ தான் இருந்தது. அதை நீங்கள் கொடுத்துருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எதுக்கு அது கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ இருக்கும் படம் பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாண்ணா.
நல்லா தான் இருக்கு, ஒன் டைம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. இல்லை நல்லா தான் இருக்கு, ஒன் டைம் கண்டிப்பாக நல்லா இருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. தலைவர் ரசிகலாம் சூப்பராக இருந்தது, எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க, சூப்பராக இருந்தது ப்ரோ, மாசம் இருந்தது ப்ரோ. ஸ்டோரி தான் கொஞ்சம் அவ்வளோ இதாக நம்ம இருந்தது, மற்றபடி எல்லாமே ஓகே தான், ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. படம் சூப்பராக இருக்குது. யாரும் நெகட்டிவ் கமெண்ட் சொல்கிறதெல்லாம் நம்பி படம் பார்க்காம விட்டுறாதீங்க. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த வயசில் அவர் நடிக்கிறதுக்காகவே நம்ம வந்து பார்க்கணும் எல்லாருமே. நான் யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு படம் வந்து ஸ்லோவாகவும் இல்லை, படம் கதைக்கு ஏற்ற மாதிரி படம் இருக்குது. நான் ஸ்லோவாக இருக்குன்னு மற்றவங்க சொல்கிறத நம்பி படம் பார்க்காம இருக்காதீங்க. படம் சூப்பராக இருக்குது. ஏங்க தலைவர் படங்க ரொம்ப நல்லா இருக்குங்க, எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே எப்படிங்க படம் எடுக்க முடியும்? எல்லாத்துக்குமே நல்ல கேரக்டர். உபேந்திராவாக இருக்கட்டும், நாகார்ஜுனா கலக்கி இருக்கிறாரு, உபேந்திரா செம்மையாக பண்ணியிருக்காரு. அது எல்லாமே தலைவர் சொன்ன மாதிரி ஸ்ருதிஹாசன் அவ்வளோ சூப்பராக ஆக்டேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ரோலிங் அவ்வளோ நல்லா இருக்குது, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் எல்லாம் மாசு. அமீர் கான் கடைசியா சொல்லுங்க, நல்லா இல்லை ஏங்க. எல்லாத்துக்குமே படம் பிடிச்சிட்டு அது படம் கிடையாதுங்க. ஒருத்தருக்கு பிடிக்காத இருக்கும், அதை பற்றி கேட்க வேண்டாம். அவங்களுக்கு தானே பிடிக்கல, எங்களுக்குலாம் பிடிச்சிருக்குல்ல, அதுதான் படம். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் எல்லா படமும் ஏங்க ஒரு டான்ஸே ஆடுறாங்க உள்ளார வந்து, பாட்டுகள் அவ்வளோ டான்ஸ் விசில். நீங்கள் உள்ளே வந்து பாருங்க, ஒவ்வொரு ஆடியன்ஸும் தேட்டருக்கு வந்து படம் பார்த்துட்டு உங்களோட முடிவு சொல்லுங்க. ரிவ்யூ பார்த்துட்டு யாரும் படத்துக்கு வராதிங்க, நீங்களே நேரடியாக வந்து பாருங்க. உண்மையாலுமே தலைவர் படம் அவ்வளோ மாசா இருக்கு. மறுபடியும் போகிறோம், தயவு செய்து பார்க்க விருப்பப்படுறவங்க தேட்டரில் வந்து பாருங்க. நன்றி. படம் நல்லா இருக்குதுங்க, சூப்பராக இருக்குங்க. என்னென்ன பார்த்தீங்க படத்தில்? அதில் ஃபைட்டு ஃபுல்லாக இருக்குது, ஃபைட் அருமையாக இருக்குது. ரஜினி சூப்பர். பழைய படம் தீ படம் பார்த்தேன், அதோட சூப்பராக இருக்குது. எல்லாம் ரஜினி படம் மாதிரியா இருக்குது, நல்லா இருக்குது படம். நான் ரஜினி ரசிக்கிறதா, எனக்கு விவரம் தெரிஞ்சு ரஜினி படம் தான் ஃபஸ்ட்டு காளி படம் பார்த்தேன். விவரம் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு, அப்போ இருந்து ரஜினி படம் மட்டும் தான் பார்த்துட்ருக்கிறேன். நல்லா இருக்கும் படம், சூப்பராக இருக்குது படம். சூப்பர் படங்க, நல்லா இருக்குது. ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டு, மாசு, எல்லா ரோலும் நல்லா இருக்குது. நாகார்ஜுனா வில்லன் நல்லா பண்ணியிருக்காரு. சோபின் ஷபி நல்லா இருக்குது. ரச்சிதா ராம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரோலு, நல்ல ஒரு ட்விஸ்ட்டு அந்த ரோலில். எல்லாமே நல்லா இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. நல்லா இல்லைன்னா இல்லைங்க, படம் என்டர்டெயின்மெண்ட்டு தான் படம் பார்க்க வரோம். ஃபுல் டைம் என்டர்டெயின்மெண்ட், நல்லா இருக்குது படம், சூப்பர். இல்லை ஓகே, நல்லா இல்லை நாகார்ஜுனா ஓகே. அமீர் கான் கேமியோ கொஞ்சம் சுமாராக இருந்து. தலைவர் எப்பயும் போல நல்லா. அதெல்லாம் நல்லா சும்மா இல்லை அப்படி ஓகே தான், ஓகே தான். நார்மலாக கொஞ்சம் பழைய லோகேஷ் மூவி மாதிரி இல்லை, பட் ஆனால் ஓகே தான். ஓகே சூப்பராக இருந்துச்சுண்ணா. எல்லாமே அந்த கேமியோ எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த பிஜிஎம் தானே செம்மையாக இருந்தது. இல்லை சீசன் நல்லா இருக்குண்ணா. சீசன் அந்த கதைப்படி நல்லா இருக்குண்ணா. அது இன்னும் சூப்பராக இருக்குது. உபேந்திரா ரோல் இன்னும் நல்லா இருக்குண்ணா. இல்லை எல்லா பக்கா இருக்கு. சஸ்பென்ஸ் நிறைய இருக்குது. நல்லா அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாம் இன்னும் செம்மையாக இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சு ஒரு மூவி, நல்லா இருந்துச்சு மூவி. இல்லை எனக்கு அப்படிலாம் அப்புறம் யதார்த்தமாக படத்தை பார்க்க வந்தால் எந்த இது இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து நல்லா தான் இருக்குது படம். எனக்கு வந்து டிசப்பாயின் இல்லை, நான் வந்துட்டு ஓகே நல்லா தான் இருந்துச்சு படம், ஆவரேஜாக சாட்டிஸ்ஃபைடு. இல்லை இன்ட்ரோல் சீன் தான் ப்ரோ பீக்கு. இன்ட்ரோல் சீன் பயங்கர பீக்கு. ப்ரோ ஓவராலாகவே வந்து நல்லா இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு, எனக்கு சிஜி நல்லா பிடிச்சிருந்து என்னன்னு சொல்லிட்டு. ப்ரோ அதான் ப்ரோ பெரிய எக்ஸ்பிரஷன் யூஸ் வராமல் ஒரு சிம்பிளாக வந்து எதையும் பிளாங்க் மைண்டில் வந்து பார்க்குற எனக்கு பிடிச்சிருந்துச்சு.